வணக்கங்க. இன்னைக்கு காலையில எங்க வீட்டுல மீன் வாங்கியாச்சு பார்த்துடுங்க. ஆனா எங்களுக்கு இல்லை பார்த்துடுங்க, எங்க அண்ணன் வீட்டுக்கு. சரியா? என்ன மீன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எல்லாரோட சங்கடத்தையும் போக்கும் வங்கடா 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 வாங்கடா 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 வங்கடா மீனை பாருங்கடா. என்ன இப்ப இதுல வரும், எல்லாரையும் டா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு மரியாதை தெரியல, உங்களுக்கு ஆணவ பேச்சு திமிர் பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு சும்மா கோர்வைக்காக சொல்றது. ஓகேவா? இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு வந்து கரெக்டான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தேன். அப்ப அதுல சொல்லியிருந்தாங்க, உன்னோட பேச்சுல திமிர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம கரெக்டான ஒரு பதில் சொல்லிட்டு அவங்க திரும்ப ரிப்ளை பண்ண முடியாம இருப்பாங்க பாத்தீங்களா. உடனே என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, உங்களுக்கு ரொம்ப திமிர ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலா நடக்கக்கூடியதுதான். சரி, இவரு நம்மள திமிருன்னு சொல்றாரே சரின்னு சொல்லிட்டு அவரோட பேஜை கிளிக் பண்ணிட்டு யூடியூப்ல பார்த்தா தெரியும் இவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. பண்ணியிருக்கிறது பூரா தேவையில்லாத கமெண்ட். ஓகேவா? அப்ப வந்து அவங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு பதில் கொடுத்துருக்கோம். எப்பவுமே அப்படித்தான், நம்ம கரெக்டா பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து திமிரு ஆணவம் எல்லாம் சொல்லிடுவாங்க. சரியா? இந்த 3 வங்கடா மீன் எவ்வளவு ரூபா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 150 ரூபா. சரியா? உங்க ஊர்ல இந்த வங்கடா மீன் எவ்வளவு ரூபாய்க்கு கிடைக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.